வணக்கம்டா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். பல்கிங்ன்ற பேர்ல நல்லா அரைச்சதுல நமக்கு லைட்டா தொப்பை போட்டுக்கிட்டான். என்ன ஆட்டம் ஆடினடா. சரி, பல்கிங் தான் அப்படித்தானே இருக்கும். சரி, சிக்கமான பல்கிங்ல இன்னைக்கு டே 5. சிக்கமா என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா, வீட்டுல மீன் சமைக்க நானும் ஜெப்டோல அங்க எங்கன்னு போட்டு ஒரு 0 சுகர் பிஸ்கெட் ஆர்டர் போட்டு காஃபியை அடிச்சு நவுத்திட்டு ஜிம்முக்கு கிளம்பலான்னு போகும்போது தான் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி, அந்த கேப்பை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிரெட் ஆம்லேட் சைடில் போட்டுக்கிட்டேன் சீஸை வச்சுட்டு. நம்ம இப்பெல்லாம் அரைன்னு அடைக்கத்துல தொப்பை போட்டது மட்டும் இல்லாம வெயிட்டும் தான் போட்டிருக்கு. அதுக்குன்னு எல்லாரும் குண்டு குண்டுன்னு சொல்லுவீங்களா? ஒரே வாரத்துல குண்டாயிட்டானே, அதுக்கு பேர் சப்பினஸ். எல்லாம் சப்பின்னு தான் கூப்பிடணும். சரி, மழை பெஞ்சதுக்கு லேட்டா ஜிம்முக்கு போனதுல இன்னைக்கு ஒரு தொடகடி ஒர்க் அவுட். மீ பேண்ட்லாம் மாட்டிட்டு பக்கத்துல இருக்க எல்லாம் கேட்கறாங்க, என்ன ப்ரோ அதுக்குள்ளே 10 கிலோ ஏற்றிடாமே? தப்பு ப்ரோ, 10 கிலோலாம் ஏற்றல, 15 கிலோ ஏறிச்சின்னு சொன்னேன். சரி, தேவையான லெக்கை ஹெவி வெயிட்ல போட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா சிக்கமா எங்க அம்மா மீன் சமைச்சு வச்சிருக்காங்க. அது ஒரு 4 பீஸை போட்டு கூடவே ஒரு 5 ஆஃபாயில போட்டு தட்டு நிறைய ஒயிட் ரைஸை போட்டு வெஜிஸை போட்டு சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். இன்னைக்குன்னு பார்த்த ஆஃபீஸில் டின்னர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எடுத்துன்னு போன மீன் குழம்பு இல்லாமல் என் பக்கத்தில் இருக்கிறவங்க சிக்கன் எடுத்துட்டு வர, இன்னொருத்தவங்க பிரியாணி எடுத்துட்டு வர, எப்பா தட்டு நிறைய அப்படியே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. போட்ட லெக்குக்கு சரியான வேட்டை. நல்லா அரைன்னு அரைச்சேன். பல்கிங்கில் அதுவும் இல்லாமல் சப்பி வேற ஆயிட்டோம். இன்னொரு பல்கிங் டயட்டை ஆரம்பிக்கல, இன்னும் 2 மாசம் போட்டுன்னு கோச் சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னாடி ஒரு பிளட் ஒர்க் எடுக்கணுமா. பொறுமையா பார்ப்போம் அப்படின்னு விட்டேன். அப்புறம் நாளைக்கு பார்ப்போம். பை பாய்.